ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஆந்திரா முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. நம்ம செய்கிறதும் அவங்க செய்கிறதும் சேமாக தான் இருக்கும். என்ன ஒரு வித்தியாசம்னா அவங்க வந்து தனியாவோட லவங்கம் சேர்த்து அரைச்சி வச்சுப்பாங்க. அதே மாதிரி மிளகாத்தூளோட உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருப்பாங்க. இது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஆந்திரா மிளகாத்தூள்னு சொல்லி 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதிலிருந்து ஒன்று தான் இப்போ இதில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நான் செய்ய போகிறது. ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சரிசி சாதத்தோட சுட சுட இந்த தொக்கு போட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளை மாதிரி புழுங்கல் அரிசி வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த தொக்கு வந்து பிசைஞ்சிட்டு முட்டையை வந்து அப்படியே சைடிஷாக வச்சுட்டு ஒரே வேலையாக போயிடும். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு. நல்ல சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு ஜாஸ்தி தேவை தான். அதனால தான் 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து முதலே உப்பு ஏன் சேர்த்துறேன்னா அப்போ ஈவனாக எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கிரேவிக்கு தகுந்த அளவு தக்காளி, வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். காரம் வந்து அவங்க இன்னுமே ஜாஸ்தி பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த பச்சை மிளகாய் காரம் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு சாப்பிடும் பொழுது. தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் வந்து வெங்காயத்தோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா கிரேவி நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ரைஸில் போட்டு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ பொரிஞ்சிடுச்சு. நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ளாட்டான பாத்திரத்தில் செய்யும் பொழுது இது கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வானல் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய அந்த நான்ஸ்டிக் பேனில் வந்து அந்த கோட்டிங்லாம் போயிடுச்சு. ஸோ அதை எடுத்து பண்ணேன்னா இந்த மாதிரி பேன்லலாம் செய்யாதீங்கன்னு கமெண்ட் வந்துடும். அதனால நான் வந்து இந்த வானல்லையே செஞ்சுட்டேன். ஆக்சுவலாக அதில் செய்யும் பொழுது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா நம்ம வந்து முட்டையை உடச்சி தான் ஊற்ற போகிறோம். அது வந்து அழகாக வெந்து வரத்துக்கு அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இதில் ட்ரை பண்ணுறேன். எப்படி வந்தாலும் என்ன நம்ம தானே சாப்பிட போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து பச்சை மிளகாவையும் தக்காளியையும் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு வைக்கலாம். அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்காக இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். உப்பு வந்து இந்த மசாலாவில் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறது. அதனால் வந்து இதில் உப்பு இல்லைன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டான உப்பை வந்து இந்த மசாலாவிலே சேர்த்துடுங்க. இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு. ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து தனியாத்தூள் லவங்கம் சேர்த்து அரைச்சிருக்குது. ஸோ இந்த இதுக்கு இந்த மாதிரி சேர்த்து அரைச்சதை போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன்.
இங்கே இன்னொரு முட்டை. அதுக்கு தான் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து வெந்திருக்குது. இதை வந்து அப்படியே திருப்பி போடணும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற முட்டை எல்லாமே நல்லா வெந்திருக்கணும். சில பேருக்கு வந்து அது கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட பிடிக்கும். பட் எனக்கு வந்து நல்லா குக் ஆகிருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இறக்குனோம்னா சூப்பரான ஆந்திரா முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. ஒன்றும் கிடையாது, நம்ம ஊர் தக்காளி தொக்கில் முட்டை போடுறது தான். என்ன அவங்க அந்த போடுற மசாலா பவுடரோட கொஞ்சம் கொஞ்சம் பொருள் ஆட் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இது சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட ஆந்திரா முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.